அனைவருக்கும் வணக்கம். வேல்மாறல் 48 நாள் பூஜை எப்படி முருகனுக்கு செய்ய வேண்டும், யாரெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். எந்த நேரத்தில் நம்ம செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, வேல்மாறல் பூஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு தான் வேல்மாறல் வழிபாடு. இப்போ இந்த வேல்மாறல் பூஜை நம்ம எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, அமைதியான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அதிகாலை 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே அந்த நேரமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம வீடாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அக்கம் பக்கம் அந்த சவுண்டு எந்த சத்தம் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு அமைதியாக இருக்கிற நேரம் இந்த அதிகாலை நேரம் தான். இந்த நேரத்தில் உங்களுடைய மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தி வேல்மாறல் பூஜை செய்யும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாக மாறும். இந்த நேரத்தில் பண்ணுறது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதான் இந்த வேல்மாறல் வழிபாடு. இந்த வேல்மாறல் வழிபாடு பூஜைக்கு நமக்கு வேல் கட்டாயமாக தேவைப்படுமா அப்படின்னு இல்லை. நம்ம வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் முருகனுடைய படத்தை மட்டும் நீங்கள் எடுத்து வைத்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வேல்மாறலை பாராயணம் பண்ணணும். நீங்கள் காலை நேரத்தில் பால் சர்க்கரை போட்டோ அல்லது தேன் விட்டோ நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கிடலாம். ஒரு நாள் கல்கண்டு பண்ணிக்கிடலாம், ஒரு நாள் அவல் வச்சுக்கலாம், ஒரு நாள் பழங்கள் வச்சுக்கலாம், வெற்றிலை பாக்கு ஒரு நாள் வைக்கலாம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி என்ன முடியுதோ அதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். வேல்மாறல் புத்தகம் நமக்கு தனியாக கிடைக்கும். எப்படி நமக்கு சஷ்டி கவசம் புக்கு கிடைக்குதோ அதே போல் வேல்மாறல் புக்கு நமக்கு கிடைக்கும். இல்லை கிடைக்காத பட்சத்தில் நமக்கு கூகுளில் போய்ட்டு வேல்மாறல் பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா அந்த புத்தகம் நமக்கு வரும். அதாவது நம்ம கூகுளே நமக்கு புத்தகம் மாதிரி நம்ம அதை பார்த்து படிச்சுக்கலாம். நம்ம நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம படிப்பது ரொம்ப நல்லது. இப்போ எனக்கு அவ்வளோ பாடல்கள் என்னால் பாட முடியாது. அப்படி இருப்பவங்க முதல் 4 வரி இருக்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதை 108 முறை நீங்கள் படிச்சுக்கலாம். நம்ம ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் எல்லாமே படிக்க முடியும். நீங்கள் கட்டாயமாக படித்து ஃபுல்லாக நீங்கள் படித்து இந்த மனப்பூர்வமாக வேல்மாறல் பூஜை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு 48 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். 48 நாள் கூட உங்களுக்கு ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணும்போது. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் முடியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் மாலை நேரத்தில் பண்ணுங்கள். இப்போ வேல்மாறல் பூஜை செய்யும்போது நீங்கள் என்னென்ன கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இது கட்டாயம் கிடையாது, இதை ஃபாலோ பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால் இது கட்டாயம் கிடையாது. இப்போ நீங்கள் 48 நாள் அப்படிங்கிறப்ப ஒரு மண்டல பூஜை. இந்த ஒரு மண்டல பூஜை எந்த வீட்டில் பூஜை பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் தெய்வம் வந்தே தீரும். அது நீங்கள் வேல்மாறல பூஜையாக இருக்கலாம், லக்ஷ்மி பூஜையாக இருக்கலாம், இல்லை மற்ற பூஜைகளாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பூஜை எடுத்தாலும் 48 நாள் நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் அந்த வீட்டில் இருந்தே ஆகணும். அது உண்மையும் கூட. நம்ம எந்த வீட்டில் 48 நாள் ரொம்ப பூஜை பண்ணுறோமோ அந்த வீட்டில் தெய்வீக சக்தி ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும் அந்த இல்லத்தில். அதனால தான் பார்த்திங்கன்னா புதிதாக பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது 48 நாள் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். அந்த பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜையாக இருப்பதற்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் பண்ணணும் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணால் கூட போதும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. 48 நாள் வேல்மாறல் பூஜை இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது ஒரு பூஜை இருந்தாலும் சரி, 48 நாள் நீங்கள் பண்ணும்போது நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்து நம்ம பூஜை பண்ணும்போது 100% நமக்கு வெற்றி கொடுக்கும். இப்போ இல்லைங்க எங்களாலலாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தான் நீங்கள் கட்டாயமாக சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் மாலை நேரம் நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நான்வெஜ் கட்டாயமாக பழங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பூஜை பண்ண முடியாது. இதே நீங்கள் காலை நேரம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ சண்டே எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு எல்லாருமே சண்டே தான் நான்வெஜ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வேல்மாறல் பூஜை செய்துட்டு பூஜை அறையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்து சாப்பிட்டுட்டு பிறகு திங்கக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி வீடை தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு நீங்கள் வேல்மாறல் பூஜையை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லது தான். இது எங்களால் முடியாது, எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இருப்பவர்களுக்கு, இல்லை முடியும் அப்படி இருப்பவர்களுக்கு தொடர்ந்து 48 நாள் வேல்மாறல் பூஜை செய்யும்போது நான்வெஜ் சாப்பிடாமல் பூஜை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ நான்வெஜ் சாப்பிட்றனால எந்த தவறும் கிடையாது. நம்ம ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும்.
நமக்கு மிக மிக பிடித்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ். அதை நம்ம வந்து இழந்து நம்ம முருகன்ட்ட வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும். இது வந்து கட்டாயம் கிடையாது. உங்களுடைய விருப்பம் தான் இது. நம்மளுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். உங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நீங்கள் பிளான் பண்ணி பூஜை பண்ணணும். அதனால தான் பிரம்மமுகூர்த்த நேரத்தை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா பிரம்மமுகூர்த்த பூஜைங்கிறப்ப எதுலையுமே நமக்கு வந்து தடைகள் கிடைக்காது. நம்ம தாராளமாக தொடர்ந்து நம்ம பூஜை பண்ணிகிட்டே போயிடலாம். மந்த்லி நமக்கு வந்து ஒரு 5 நாள் அல்லது 3 நாள் பீரியட்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து தடங்கள் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 10 நாள் பூஜை பண்ணியிருக்கீங்க, பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த 5 நாள் அல்லது 3 நாள். இப்போ 40 வயசுக்கு உள்ளே இருப்பவர்கள் 5 நாள் எடுத்துக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருப்பவர்கள் 3 நாட்கள் போதும். ஏன்னா 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து அந்த லெவல் வந்து குறைஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து அது ஹார்மோன்ஸாலே நமக்கு வந்து குறையும். ஏன்னா 40 45க்குள்ளே நமக்கு வந்து அந்த இதே நமக்கு வந்து நிற்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா. அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 3 நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 3 நாளைக்கு மேலே 2 நாள் தான் ப்ளீடிங் போகும், அதுக்கடுத்து எனக்கு போகாது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியுறவங்க பார்த்தீங்கன்னா 3 டேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 3 நாளில் ப்ளீடிங் நின்னா கூட நமக்கு 4வது நாளும் 5 நாளும் நமக்கு கண்ணில் தென்படும். அதனால் பார்த்தீங்கன்னா 5 நாள் கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கணக்கை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 30 வயசு தான் ஆகுது, எனக்கு 2 நாள் தான் போகும், அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்மாக போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 நாள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாளை கணக்கு பண்ணிக்கலாம். 5 நாள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பொதுவானது பார்த்தீங்கன்னா 5 நாள் தான். 5 நாள் நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் 6வது நாள் நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம தலை குளிச்சுட்டு நம்ம வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் நம்ம பூஜையை கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து பொதுவாக எல்லாருமே நம்ம கடைபிடிக்கிறது. ஒரு சில பேருக்கு இயற்கையாகவே அந்த நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து 3 நாள் கட்டாயமாக 3 நாள் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை எனக்கு ஒரு நாள் தான் போகும், நான் மறுநாளே நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க. 3 நாள் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம 5 நாள் சரிங்களா? அது நம்மளோடக்கு ப்ளீடிங் போகிறத பொறுத்து தான் நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் 5 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 10 நாளில் ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 நாள் கழித்து பிற 11ஆம் நாளாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 48 நாள் பூஜைங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு 2 மாதம் கணக்கு பிடிக்கும். முழு நம்பிக்கையோடு நம்ம பூஜை பண்ணுறோம். எளிமையான முறை தான். பூஜை பண்ணால் கூட முருகன் அவ்வளோ நல்லது நமக்கு செய்து கொடுப்பார். இப்போ வந்து வேல் இருப்பவர்கள் வந்து நீங்கள் நாள் அபிஷேகம் செய்து ஸ்டார்ட் பண்ணி வாரம் ஒரு நாள் நீங்கள் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். இப்போ வேல் இல்லாதவர்கள் படத்தை மட்டும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் கூட போதும். இல்லை நான் 6 விளக்கு ஏற்றலாமா அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றினா கூட போதும். வேல்மாறல் பூஜைக்கு 6ம் ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம முக்கியமானது நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு வேல்மாறல் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது கோபப்படாதீங்க. 48 நாள் பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம கூட தான் இருப்பார். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் முருகர். உங்களுக்கு வந்து உணர்வை கொடுக்கக்கூடியவர் முருகர். அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு தருவார். அதனால் பார்த்தீங்கன்னா 48 நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பில் மட்டும் நீங்கள் இருங்க. மற்றபடி டென்ஷன் ஆகாமல் கோபப்படாமல் அந்த பூஜை சிறப்பாக பண்ணி முடித்து பாருங்கள். உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக மாறும். ஏதேனும் ஒரு சேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 48 நாளுக்குள்ளே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மிராக்கள் நிச்சயமாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது எல்லோரும் என்ன அப்படின்னா இந்த 48 நாள் பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா. 48 நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ நம்ம வாரம் ஒரு முறை போனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 48 நாள் முடிஞ்ச பிறகு நல்லபடியாக நம்ம முடிஞ்ச பிறகு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வருவது இன்னமும் சற்று பலன் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்மாறல் பூஜை பண்ணுறோம். நமக்கு என்னென்ன உணர்வுகள் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய விளக்கில் பார்த்திங்கன்னா முருகர் வேல் ரூபத்தில் காட்சி கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மயில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை மயிலெலாம் எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னா மயில் சத்தம் உங்களால் உணர முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா பூஜை அறையில் முருகன் படத்துக்கிட்ட பல்லி போய்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஏதேனும் உயிரினம் ஒரு அணில் நம்ம வீட்டுக்கு வரலாம், இல்லை குருவி வரலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பசுமாடு வரலாம். இதுன்னு ஒரு உயிரினம் நம்ம வீட்டுக்கு வருவது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்மாறல் உங்களுக்கு நல்லபடியாக அந்த பூஜை நீங்கள் செய்திருக்கீங்களா நல்லபடியாக உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னா
உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து முருகர் ஏதேனும் ஒரு அறிகுறியில் உங்களுக்கு காமிப்பார். இப்போ நீங்கள் வேல்மாறல் பூஜையை எடுத்த உடனே ஒரு 10 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கலாம். இல்லை எனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது நம்மளுடைய கர்மா தான் கழியுது. ஸோ நீங்கள் தைரியமாக 48 நாள் வந்து பூஜை பண்ணுங்கள் சிறப்பாக. பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் பயன்படுத்துங்க. வேல்மாறலுக்கு வந்து 48 நாள் பூஜை பண்ணணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து பூஜை பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மனசில் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளால் செய்ய முடியலன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் நினச்சிட்டே இருங்க, நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க, நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து வேல்மாறலுக்கு நான் 48 நாள் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக முடியும். இப்போ வேல்மாறல் பூஜை எப்படி 48 நாளோ அதே போல் கந்த சஷ்டி கவசம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நம்ம 48 நாள் பூஜை பண்ணும்போது குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் சொல்லுவாங்க. ஸோ வேல்மாறல் எப்படியோ அதே போல் சஷ்டி கவசமும் 48 நாள் நம்ம வழிபாடு செய்யலாம். முருகனுக்கு எந்த ஒரு பூஜை இருந்தாலும் 48 நாள் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் வேல்மாறலும் படிக்கலை, நான் வந்து சஷ்டி கவசம் படிக்கலை, நான் எப்படி தான் பூஜை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா கூட ஓம் சரவணபவாய நமக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இப்படியே நீங்கள் தொடர்ந்து முருகனுக்கு 48 நாள் பூஜை பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு வேண்டுதல் நமக்கு நடக்கணும் அப்படின்னா 48 நாள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அது நடக்கும். எவ்வளோ கடன் இருந்தாலும் அது சரியாகும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் சீக்கிரம் நடக்கும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லா சந்தோஷமும் முருகர் நமக்கு கொடுப்பாருங்க. ஆனால் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.